வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த விஜய் ரசிகர்லாம் என்ன செட் பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி அந்த கூட்டத்துக்குள்ளே இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் விஷ ஊசி போட்டு கத்தியால் குத்தி கொலை பண்ணார் அப்படின்னாங்க. அடுத்த நாள் செந்தில் பாலாஜி, நான் விஷ ஊசி போட்டு கொண்டவங்க பாடியோடைய போஸ்ட்மார்ட்டம் காமிக்கேன், போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிருமே, பிரேத பரிசோதனையில் விஷ ஊசி போட்டு எத்தனை பேர் செத்துருக்குறாங்க, கத்தி குத்து வாங்கி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு காமிங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அதை பேசுறதில்ல. ஆனால் இன்னமும் அதை பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க. சிஎம் தான் கொலை பண்ணிட்டாரு, முதலமைச்சர் தான் கொலை பண்ணிட்டாரு, செந்தில் பாலாஜி தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இன்னும் தாவைக்கால இருக்கான். அதனால தான் அவன் தாவைக்கால இருக்கிறான். அந்த அளவுக்கு அறிவு முதிர்ச்சி இருக்கிறதுனால தான் அவன் தாவைக்கால அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வன்மத்தையும் வக்கரத்தையும் தூண்டி விடுற மாதிரி ஸ்டாலின் அன்கிள் மட்டும் பேசுகிறது. நலத்திட்டங்கள்னால் என்னென்னு தெரியாது, மக்களுக்கான போராட்டம்னா என்னென்னு தெரியாது, பேரணி ஆர்ப்பாட்டம், டெல்லிட்ட வரி கேட்பது, தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்து எதுவுமே அவர் பேச மாட்டார். வந்து ஸ்டாலின் அன்கிள் திமுக திட்டுறேன், நான் யார் தெரியுமா, நான் அப்படி இப்படி நான் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ கூட நான் அதை ரெகுலராக வரேன்னு சொல்ல மாட்டாப்புல, என்னை வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போயாவது வருவியா? ஏதாவது ஒரு நடிகை விட்டு கல்யாணம், முக்கியமான அரசியல்வாதிகள் பெரிய பணக்காரங்க விட்டு கல்யாணம்னா போய் அட்டன் பண்ணி, இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சென்னையில் நிகழ்ச்சினா வந்து போயிடுவார். யாராவது நடிகர் வீட்டில் திருமணம், பிறந்தநாள் விழா, நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிடுவார். இப்படியா தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ மக்கள் பிரச்சனைக்காக வரமாட்டார், வந்தால் மக்கள் செத்து போயிடுவாங்க. இப்போ சேலத்தில் நடந்த கொடுமை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துருக்காரு. அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இந்த மக்களை தயவுசெய்து கவனிங்க. அந்த இறந்து போனவர் மகாராஷ்டிரா. அவர் விஜய் ரசிகரா என்னன்னு தெரியல. கூட இருக்க பசங்க 20 வருஷமாக இங்கே இருக்கார் போல் தமிழ்நாட்டில். அவங்க தான் விஜய் ரசிகர் இருந்திருப்பாங்க. அவங்க என்னென்ன பார்த்துருப்பாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு நடிகரை பார்க்க போயிருக்கலாம். தாவைக்கா நிர்வாகியான்னு தெரியல. தாவைக்கா நிர்வாகி மகாராஷ்டிராக்காரர், இன்னும் அங்கே தான் அவங்க சொந்த வீடெலாம் இருக்கான். இங்கே அவர் வந்து தாவைக்கால கட்சியில் சேர்ந்துருக்காரா என்னெல்லாம் தெரியல. ஏதோ பாவம் அந்த மகாராஷ்டிரா பொழைக்க வந்துட்டு இங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் பட்டறையில் வேலை பார்க்குற எல்லாரோடையும் சேர்ந்து போய் உயிர் போயிடுச்சு. இப்போ அவருடைய உயிர் போயிருக்கு. தாவைக்காலேருந்து தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஒருத்தன் உயிர் போயிருக்குல்ல, குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் தெரிவிக்கணும், குறைந்தபட்சம் அவன் வீட்டுக்கு போகணும். அந்த கல்ச்சரே கிடையாது. கரூரில் 41 பேருக்கும் போகல, இந்த ஒருத்தர் வீட்டுக்கும் போகல. இதில் ஒரு அறிக்கை, ஒரு ஒரு இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அந்த மனைவியை போய் மன்னிச்சுக்கோங்க ஏதோ நடந்துருச்சு, இதெல்லாம் ஏதோ ஒரு விபத்து ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி இருந்தது கிடையாது. தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போய், தன்னை ஒரு விபத்தில் இறந்து போய், மாநாட்டிற்கு வர வழியில் இறந்து போய் விபத்தெல்லாம் நடக்கும்போது பதறிடுவாங்க. ஐயோ நம்ம கூட்டத்துக்கு வரப்போய் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு போவாங்க, ஆறுதல் தெரிவிப்பாங்க, அறிக்கை வெளியிடுவாங்க, பணம் கொடுப்பாங்க. எல்லா கட்சியும், திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் ஒரு இது நடந்தால் கூட பண்ணுவாங்க. பூவே ஜெகன்மூர்த்தி கட்சியில் ஒன்று நடந்ததுதான் உடனே பதறிட்டு பண்ணுவாங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழக நிர்வாகி ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே விடுவாங்க. எந்த கட்சியுமே அதில் விதிவிலக்கு கிடையாது. பாஜக, பாமக, திமுகங்கிற பெரிய கட்சியை விடுங்க, நான் சொன்ன இந்த கட்சிகள் கூட அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் உன்னை பார்க்க வந்து இந்த சனம் செத்து போகுது. மதியம் 12 to 3 எப்பேற்பட்ட டைம் பாருங்கள். 12 மணிலேருந்து 3 மணி வரையும் நிற்க வைக்கிறீங்க. பெண்கள் வருவாங்களே, குழந்தைய தூக்கிட்டு வராங்களே, ரசிகர்கள் காட்டுத்தனமாக இருக்கிறான். இதில் என்னன்னா, இந்த இது குறித்து ரொம்ப கொடுமையான விஷயம். நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலுடைய தென்மண்டல செய்தியாளர் வெற்றி அங்கே போயிருக்காரு சேலத்துக்கு. மதுரை செய்தியாளர் சேலத்துக்கு போயிருக்கார். போகிறாரு, ஒரு பொண்ணு 2 வயசு குழந்தைய வச்சுருக்கு. அந்த பேசுகிறத பார்த்தா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசுது அந்த லேடி. விஜய் கட்சியில் உள்ளவங்களுடைய நிலையை எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த செய்தியாளர் கேட்குறாரு நியூஸ் 18ல், ஏம்மா 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கியம்மாண்ணே. ஆமாம், விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல, விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல. எப்படிங்குது? விஜயை பார்க்காம இந்த அம்மாவால் இருக்க முடியலையா? இது என்ன கேள்வி? எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கருமத்தை அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க போல். விஜயை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால் 2 வயசு குழந்தைய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு இந்த நடிகரை பார்க்க வந்திருக்கேன்னு வெக்கமே இல்லாமல் சொல்லுது. செய்தியாளர் செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறான், சனி அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? கரூரில் 41 பேர் உயிர் போயிருக்கு. ஒரு 1.25 வயசு குழந்தை குடல் கறி செத்து போச்சு. 7 வயசு 8 வயசு குழந்தைங்களாம் செத்து போச்சு. இந்த நடிகனை பார்க்க வந்து தானே அந்த காட்டுமிராண்டி கூட்டம் அந்த குழந்தைகளை கொன்னுச்சு அப்படின்னு கேட்டால், தெரியும், கரூர் தெரியும், கரூரில் நடந்தது தெரியும், விஜயை பார்க்க வந்தேன் அப்படிங்குது. விஜய் ரசிகர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க, கவனிச்சிங்களா? அவங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது. 6வது அறிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யார் சாகுறாங்க, செத்து போயிட்டாங்க, நம்மளை மாதிரியே ஒரு குரூப் செத்து போச்சே, நம்ம வீட்டில் இருக்க குழந்தை மாதிரியே ஒரு குழந்தை செத்து போச்சு, நமக்கு பதறோம். கரூரில் ஒரு 1.25 வயசு குழந்தை செத்து போனப்போ நமக்கு என் வீட்டில் ஒரு குழந்தை செத்து போன மாதிரி நம்ம பதறணும். நம்ம யாரும் விஜய் ரசிகர்களோ விஜய் கட்சிக்காரங்களோ கிடையாது.
ஆனால் நமக்கு பார்த்துட்டு ஐயோ பச்சை பிள்ளை செத்துருச்சு, ஐயோ குழந்தை செத்துருச்சுன்னு அழுகுறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லைங்க. குழந்தை செத்து போனால் செத்து போட்டுங்கிறான். இல்லை இந்த குழந்தை போனால் நான் திருப்பி என் புருஷன் இருக்கான், திருப்பி இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. லேடிஸே இப்படி பேசுகிறாங்கங்க. இப்போ சேலத்துலேயும் அந்த லேடி அப்படி தான் பேசுது. 2 வயசு குழந்தை செத்தா சாகட்டும், நான் விஜய் பார்க்க வந்தேங்கிறாங்க. என்ன ஜென்மங்க நீங்களா? அவன் ரிப்போர்ட்டர் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி கேட்குறான். அவன் வந்து ஒரு இன உணர்வு கொண்ட, தமிழ் உணர்வு கொண்ட, ஒரு அடிப்படை ஒரு அறம் கொண்ட, அறச்சீற்றம் கொண்ட செய்தியாளர். அவனால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. மைக்கு பிடிச்சி கேட்குறான், அறிவில் அப்படிங்கிறான். முதல்ல அந்த தம்பியை நான் பாராட்டுறேன். கோபத்தில் கேட்குறான். அது வெக்கம் இல்லாமல் பல்லிழிக்குது. விஜயை பார்க்க வந்தான், விஜயை பார்க்க வந்து ஏமா உன் குழந்தை செத்துருமா? அந்த குழந்தை கிடைக்காம எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய பெற்று ஏமா நடிகனை பார்க்க வர? குழந்தைய இந்த வெயிலில் 12 மணி to 3 மணி அவன் செலக்ட் பண்ணுற டயத்தை பாருங்கள். கேட்டால் திமுக திட்டப்பட்டு ஒதுக்குச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க தான் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் கட்டுறது விஜய் கட்சி தான். ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் கேட்டு தான் சொல்கிறேன், டைம் யார் ஒதுக்குனான்னு. இன்னொன்று தெரியுமா, இவங்க இந்த பவுன்சரை ரெடி பண்ணாங்கல்ல இந்த விஜய் கட்சியில், எல்லாரும் சாக தயாராக இருங்க, வாட்டர் கேன் கொடுக்க மாட்டோம், சாப்பாடு போட மாட்டோம், சாக ரெடியாக இருக்கீங்களே அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்களே, பெரிய ஏதோ போருக்கு போகிற மாதிரி. அவங்ககிட்ட போய் வெற்றி கேட்டிருக்காப்புல. மதுரை செய்தியாளர், நியூஸ் 18 தமிழ்நாடு வெற்றி செய்தியாளர் போய் கேட்டிருக்காரு, என்னங்க சார் எப்படி சார் குழந்தைங்களையும் இப்போ இப்படி பலவீனமானவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் விடுறீங்க? நான் தான் விட்டேங்கிறான் அவன். இல்லை என்ன போலீஸ் என்னை கேட்டால் போலீஸ் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், எடுத்தா திமுக அரசு எங்களை முடக்க பார்க்கிறதா அப்படிங்குவாங்க. மக்கள் சாகக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தா எங்களை முடக்க பார்க்குறீங்களா, எங்களை அடக்க பார்க்குறீங்களாங்கிறாங்க. எனக்கு இந்த கூட்டத்தை, இந்த விஜய் ரசிகர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஆரிராரோன்னு ஒரு பாக்கியராஜ் படம் வந்து தெரியுமா, ஓ கண்ணுக்கு ஒரு நினவா என்ன பாடச்சா ஒரு பாட்டு தெரியுமா, அதில் ஃபுல்லாக பைத்தியங்கள், மனநிலை சரியில்லாதவங்களை வைத்து பாக்கியராஜ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. ஒருத்தர் நிற்பான், ஒருத்தன் ஓடுற மாதிரி ட்ரை பண்ணுவான், ஒருத்தன் ஓடிடுவான், ஒருத்தன் காம்பவுண்ட் சுவரை தாண்டி போவான், பானுபிரியா அப்படியே உட்காந்த இடத்துல இருக்கும். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி இருங்க அப்படின்னு பாக்கியராஜ் ஸ்டைலில் அவர் அடக்குவார். பார்க்க நமக்கு காமெடியாக இருக்கும், சினிமாவாக பார்க்க காமெடி. ஆனால் ஒரு அரசியல் கட்சியே பாக்கியராஜ் நடத்துகிற மனநிலை சரியில்லாத கூட மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அவங்களே விடுறாயா, பவுன்சர் விட்டுருக்கணும்ல. இப்போ அந்த பவுன்சர் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கணும். 2 வயசு குழந்தைய கூட்டி வந்தால் அந்த பெண்ணை உள்ளே விட்டு தப்புன்னு அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வந்து ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு, அந்த குடும்பத்தை போய் பார்க்க மாட்டாங்க. நேற்று அந்த மகாராஷ்டிராவுக்கே அந்த மனைவி கேட்குறேன்னு தெரியுமா, நாங்கள் மகாராஷ்டிராவில் போய் அடக்கம் செய்யணும், இவங்களுக்கும் தான் செத்து போனோன்னே என் தாய் மண்ணில் போய் அடக்கம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் பாவம், மகாராஷ்டிராவிலேருந்து வந்து ஒரு தொழிலாளி போல் என் மண்ணில் போய் நான் அடக்கம் செய்யணும்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு தாவைக்காரங்க ஓடிட்டாங்களாம். ரிப்போர்ட்டர் வெற்றி சொல்கிறாப்புல, என்னையா சொல்கிற, இந்த ஹெல்ப் கூட பண்ணலையா? விஜய் இரங்கல் தெரிவிக்க மாட்டார், செத்து போனவனுக்கு பணம் தர மாட்டார், இது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஓடிடுறாங்களாம். மகாராஷ்டிராவில் என்னுடைய கணவரை அடக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த லேடி கேட்டதுக்கு தாவைக்காரங்க ஹெல்ப் பண்ணலாம், ஓடிட்டாங்களாம். ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். அந்த கட்சியில் அத்து விட்டு ஓடுறது தான் அந்த கட்சியோட பழக்கம். ஏதோ அவங்க பார்க்கவே வந்திருக்காங்க, நீ தான் செத்து போன பீஸா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் பக்கத்து வீட்டு லேடி சொல்லுது, தமிழ்நாடு அரசு 5000 ரூபா பணம் போட்டு விட்ருக்கு அந்த குடும்பத்துக்குன்னு. அரசு பணம் போடுது, இவங்க பணமாக்குறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய் ரசிகர்கள் ஐயோ பாவம் விஜய்க்கு என்ன தெரியும், அவராக கத்தி எடுத்து குத்துனார். நேற்று சேலம் மீட்டிங்கில் வந்து செந்தில் பாலாஜி தான் கத்தி எடுத்து குத்துனாரு, 41 பேருன்னு பேசி பேட்டி கொடுத்துருக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நியூஸ் 18 இதுலேயே தான் அந்த செய்தியும் வருது. அப்போ இதெல்லாம் என்ன, நம்ம எப்படி என்ன மனநிலையில் இதெல்லாம் நம்ம அணுகிறது? ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கொள்கையை வச்சு விமர்சிக்கிறோம். பாஜக, பாமக, கம்யூனிஸ்ட், திகான்னு அதோடைய கொள்கையை வைத்து விமர்சிக்கலாம், பாராட்டலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இந்த பேட்டர்ன் எனக்கு இது தாவைக்கா கொள்கை நமக்கு எதிரின்னு இல்லை, தாவைக்காவுக்கு கொள்கையே கிடையாது. இந்த பேட்டர்ன், இந்த தாவைக்காவுக்கு வரக்கூடிய ரசிகர்கள் இவங்கெல்லாம் யார், இது என்ன மாதிரியான கட்டமைப்புங்கிறதா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பாசிச கும்பலோட ஆபத்தாக இருக்குங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் கேம்ப்பு, ஒரு மதவெறி கும்பலோட ஆபத்தாக இருக்குது. அதுவும் லேடிஸ் பேசுகிற பேச்சு ரொம்ப சிங்கமாகவும் அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் இருக்குது. இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன். கருமம் இவ்வளோ மோசமாவா பெண்கள் பேசுவாங்க? நம்ம நாட்டில் பெண்கள் இவ்வளோ கேவலமாவா இருக்கிறாங்க? இடதுசாரி இயக்கங்களையும் பெண்கள் இருக்கிறாங்க, மாகாய்கா போன்ற அமைப்புகளையும் வீரியமான எக்ஸ்ட்ரீம் நக்சல் மூவ்மெண்ட்டில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாங்க, பாமக, திமுக மகள் எல்லாம் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் லோக்கலாக பேசுகிற லேடிஸும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு சுயத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து பேசக்கூடிய பெண்களை நான் பார்க்கவே இல்லை.
குழந்தை செத்தா சாகட்டுங்குதுங்க. அவன் ரிப்போர்ட்டர் செருப்பு கழட்டி அடிக்கிறான். ஏமா பெத்த பிள்ளை சாகட்டும், எங்களுக்கு விஜயதான் முக்கியம், எல்லாத்தையும் விட்டு வருவோம் அப்படின்னு இப்படியே சொல்லுது. நேற்று நியூஸ் 18 இதில் அந்த பையன் வெற்றி, அந்த செய்தியாளன், அவன் ஒரு அடிப்படை அறிவுள்ள பையன், இறக்கமுள்ள பையன் இல்லையா, அப்படி கதறான், குழந்தைய கொன்றாது. அந்த அவ பெற்ற அந்த கிறுக்கு, அந்த லூசு பெற்ற குழந்தைய அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம பதறோம். அந்த செய்தியாளர் வெற்றி பதறாரு, அவன் அப்படியே பதறான். ஏமா அறிவில்லையாமாங்கிற ரேஞ்சு கேட்குறான் டிவியில். பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைக்கு இதாக ஆயிடக்கூடாது. எப்படி இந்த குழந்தைய விட்டிங்கன்னா பவுன்சர்ட்டையும் பதில் இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஆச்சுன்னா இந்த திமுக அரசு திட்டமிட்டு வந்துருச்சுங்குவாங்க. அப்படி பேசுகிறவங்க யாருக்கும் ரூல்ஸ்னால் என்னென்னு தெரியாது, அரசுனா என்னென்னு தெரியாது, நிர்வாகம்னா என்னென்னு தெரியாது, மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியாது. விஜயா ஒடுக்கிறதுக்கு வந்துட்டாங்களாம், கூட்டத்துக்குள்ளே வந்து கத்தி எடுத்து சொக்குன்னு குத்திட்டாங்களாம் அப்படின்ட்டு போனால் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதே கட்சி கோர்ட்டில் இதை சொல்லாது. கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே, செந்தில் பாலாஜியும் ஸ்டாலின் தான் காரணம். அங்கே சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து மாவட்ட செயலாளர் மதியழகனை காட்டி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு சிபிஐ வழக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக வெளியே வந்து பேசுவாங்க. அது வரையும் பேச மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்தால் தூண்டி விட்டுட்டு ஓடக்கூடிய ஆட்கள் தான் அதை ஒரிஜினலாம். புசியாக இருந்து பதுங்கிடுவாப்பில். இப்போ செத்து போனாங்களே, செத்து போனவனுக்கு வந்து, அதாவது உங்கள் கட்சிக்காரங்க ஒரு தலைவர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டார்ல, வந்து அந்த மனைவியிட்ட வந்து அப்படி ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்க மாட்டார்ல. இது என்ன கட்சி, என்ன கட்டமைப்பு? வாங்க, வந்ததில் மிஞ்சினது போக வீட்டுக்கு போங்க, மற்றவெல்லாம் பணமாக சுடுகாட்டுக்கு போங்கன்னு ஒரு கட்சி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்குது, கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது. ஒரு மகாராஷ்டிராக்காரனுக்கு தாவேகா செயல் வீரர் கூட்டத்தில் என்ன வேலைன்னு தெரியல. அவனை எப்படி கூட்டி வந்தாங்க, அவர் எப்படி உள்ளே விட்டாங்க, பாஸ் யார் கொடுத்தா? அப்போ சினிமா நடிகரை பார்க்க பாஸ் கொடுக்குற மாதிரி யாரை வேணாலும் உள்ளே விடுறாங்களா? சரி, அப்படியே அவன் தாவேக்காரனா கூட அந்த தொழிலாளி இருக்கட்டும், அவன் செத்து போயிருக்கிறான்ல, அவனுக்கு ஏதாவது செய்யணுமா? இல்லையா, பணம் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அவனுக்கு ஏற்கனவே பல முறை ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குமா. அவங்க பக்கத்தில் விசாரிச்சா அப்படி இல்லைன்ட்டு, அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு எல்லாருமே அப்படி இல்லை, உடல்நிலை அப்படிலாம் பாதிக்கப்பட்டவர் இல்லைன்னாங்க. என்னமோ போங்க, இது ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருக்குது. 2 வயசு குழந்தை செத்தா சாகட்டும், விஜய்க்காக எதையும் பண்ணுவோம். செத்து போனால் விஜய் வந்து பார்க்க மாட்டார், அவருக்காண்டி தான் செத்து போகணும். செத்து போகிற அவருக்காக செத்து போகிறது எங்களுக்கு பெருமை. ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கூட விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது. பனையூரில் போய் டாய்லெட்லேயோ பாத்ரூம்லேயோ படுத்து தூங்கி கிடப்பார். ஆனால் ஏதாவது நடிகர் கல்யாணம்னா உடனே போய் அவங்களுக்கு போய் என்ன ஏதாவது பரிசு கொடுத்துட்டு உடனே வந்துடுவார். பணக்காரங்க கோடீஸ்வரங்க கூப்பிட்டா உடனே போயிட்டு வந்துடுவார். டெல்லியிலேருந்து சிபிஐ கூப்பிட்டா பஞ்சுவலாக அந்த டயத்துக்கு போயிடுவார். ஆனால் ரசிகர்களை வெயிலில் போட்டு வதைப்பார். 12 to 3 மணி வரையும் நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சு எல்லாம் கூத்தடிப்பீங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு டயத்துக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் லேட்டாக்காமல் வர தெரியுதுல்ல. கரூர் சம்பவத்தப்போ காலையிலேருந்து ஒருத்தனை நைட்டு வரையும் வெயில் வரையும் நின்று சாகடிக்க தெரிஞ்சு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே வர வைக்கிறீங்க. அதுவும் 12 மணிலேருந்து 3 மணி வரையும். இது என்ன டைம் கேட்டால் திமுக கொடுத்துச்சு அப்படிங்குவீங்க. திமுகவை கொடுத்துச்சு, யார் கொடுத்தான்னு பார்ப்போமா? அந்த சட்டம், ரூல்ஸு, போலீஸ் எதுவுமே விஜய் ரசிகருக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான், அவ்வளோதான். இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஒரு செய்தியாளனா ரொம்ப வருத்தப்படுறேன், தமிழனா ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ்நாடு சமூக நீதி மண் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு சினிமாக்காரர்களுக்காக உயிரை கொடுக்குற மண்ணுகளாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக, வெக்கமாக, வேதனையாக இருக்குது. என்னத்தை போங்க, ஒவ்வொரு முறை நான் வீடியோ போடுறேன், செய்தியாளர்கள், ரோஷமுள்ள நியாயமுள்ள செய்தியாளர்கள் இதை கண்டித்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம். மக்களே, குழந்தைகளை அரசியல்படுத்துங்க, நல்ல புத்தகங்களை படிக்க சொல்லி வளங்க. இல்லைன்னா கொரியன் சீரீஸை பார்த்துட்டு பிடிஎஸ் இல்லை சினிமாக்காரனை பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி இப்படி சாக போகிறோங்கிற அளவுக்கு குழந்தைகளை விட்டுறாதீங்க. உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர், நம்ம உடல்ங்கிறது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாநிலத்துக்கும் நம்ம மொழிக்காக பயன்படணும். அதுக்காக தான் நம்ம வாழ்ந்து சாகணுமே ஒழிய யாரோ ஒரு சினிமா நடிகன் கோடியாக கொள்ளடிக்கிற சினிமா நடிகனுக்காக நம்ம உயிர் போகக்கூடாதுங்கிறத ரொம்ப மனம் விரும்பி வேண்டுகோளாக வைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.